மனித அறிவுக்கு எட்டாதது ஒண்ணு செஞ்சாரு. லாசரு உள்ள செத்து போய் 3 நாள் ஆச்சு. 4வது நாள் லாசருவே வெளியே வாங்குறாரு. இது உலகத்தின் பார்வையில பைத்தியக்காரத்தனம். ஆனா வந்தானா இல்லையா, வார்த்தையினுடைய வல்லமை அவனை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தை கொஞ்சம் கூட குறையாம அதே வல்லமையோடு கர்த்தர் இன்னைக்கு உங்க குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனப்பட்ட அவயவத்தை பார்த்து சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, லாசருவை எழுப்பின அதே மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. நீ செத்து போனவன் அல்ல. உலகம் உன்னை அது வரைக்கும் பார்த்தது செத்து போனவனா பார்த்திருக்கலாம். உலகம் உன்னை அது வரைக்கும் பார்த்தது அவமானப்படுத்தப்பட்டவனா பார்த்திருக்கலாம். இயேசுவை நம்பி இருந்தானே, இயேசுவோடு நெருக்கமா இருந்தானே. ஆனா இவனுக்கு சம்பவித்தது இதுதான். இயேசு நான் சொல்லல இயேசு கைவிட்டாரு, நான் சொல்லல இயேசு இவனை கைவிட்டுட்டு எங்கேயோ பிரயாணம் போயிட்டாரு அப்படின்னு உலகத்தில் உள்ளவன், யூத மார்க்கத்தில் உள்ளவன் அநேகர் சொல்லும் போது அவனுக்காக 3 நாள் ஆனாலும் அவனுக்காக வெளியே வந்து நின்னு இயேசு முதல்ல பண்ணது அற்புதம் கிடையாது. இயேசு முதல்ல என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டாரு. இயேசுவுக்கு தெரியும் அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துல லாசருவை உயிரோட எழுப்ப போறேன்னு இயேசுவுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் அழுதாரு? நீங்களும் நானும் படுகிற வேதனைய அற்புதம் செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்துறவர் மட்டும் இல்ல, அந்த வேதனையை புரிந்து கொண்ட தகப்பன், நீ எப்படிப்பட்ட நிலைமையில இந்த நாளை கடந்து போனீங்கிறத நீங்க மறந்துடுவீங்க. போன வாரம் எப்படி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்ட இப்ப ஞாபகம் இருக்கா? போன மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம மறந்துருப்போம். சில காரியத்தை, ஏதோ ஒரு ஆழமான காரியம் மட்டும் மனசுல இருக்கும். ஆனா நம்ம மறந்த காரியத்தை கூட அவர் இன்னும் மறக்கல. அவர் இன்னைக்கு வரைக்கும் மறக்கல. ஏன்னா அலைச்சல்களை நான் கணக்குல எழுதி வச்சிருக்கிறேங்கிறார். நம்மை புரிந்து கொண்ட ஒரு தகப்பன் நமக்கு இந்த காலை நேரத்துல உண்டு. அவர் தான் சொல்றாரு, உன் சூழ்நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்கிற இயேசுதான் உன்னை பார்த்து சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.